அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்கிற குரோட்டன் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். குரோட்டன் பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. நம்ம கார்டனுக்கு வந்து கலர்ஃபுல்லான லுக்கை கொடுக்கக்கூடியது. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த குரோட்டனுக்கு பேர் கோல்டன் டஸ்ட் குரோட்டன்னு பேர். ஏன்னா கோல்டு கலர் தூளை வந்து இலைகள் மேலே தெளித்து விட்ட மாதிரி அந்த எல்லோ கலர் இருக்கிறதுனால இதுக்கு கோல்டன் டஸ்ட்டுன்னு பேர். நம்ம பாட்டில் குரோட்டன் வளர்க்குறதுனால ரொம்ப ஹைட்டாக விடாமல் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். கட் பண்ணி வளர்க்குறப்ப நிறைய கிளைகளும் வந்து செடி வந்து அடர்த்தியாக இருக்கும். ஓரளவு ஹைட்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட இளம் இலைகள் வந்து லேசான க்ரீன் கலரில் இருக்குது. முத்துறப்ப டார்க் க்ரீனாக மாறிடும். புதுசாக தளிர்கள் வந்துட்டுருக்கு. இதுக்கு பேர் கோல்டன் டஸ்ட் குரோட்டன்னு பேர். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்விஸ்ட் லீஃப். இதோட இலைகள் வந்து திருகி திருகி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து எல்லோ, க்ரீன், ரெட்டு, முத்துன இலைகள் வந்து டார்க் ப்ரௌன் கலராக மாறிடும். இந்த மாதிரி இந்த செடி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த லீவ்ஸ் பாருங்கள், நல்லா திருகி திருகி இருக்கும். இந்த லீஃபோட நுனியிலிருந்து ஒரு சின்ன இலை வந்து வந்திருக்கும். இந்த ரெட் கலர் லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதை கட் பண்ணி தான் நம்ம வளர்க்கணும். ரொம்ப ஹைட்டாக விட்டோன்னா ஒரே கிளையாக போயிட்டே இருக்கும். இந்த குரோட்டனை பொறுத்தவரை பாட்டிங் மிக்ஸ் வந்து ஒரு பங்கு மண், ஒரு பங்கு தொழு உரம், ஒரு பங்கு கோகோபீட், இந்த மூணும் கலந்த மண் கலவையில் தான் வச்சுருக்கோம். நல்லா வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருக்குற இந்த குரோட்டனோட லீவ் சேவும் வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்கும். சூளம் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுலேயும் ரெட்டு, க்ரீன், எல்லோ, டார்க் க்ரீன், ப்ரௌன் எல்லாமே கலந்து இருக்கும். இது ஒரு கலர்ஃபுல்லான குரோட்டன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வாங்குறப்ப ஒரே ஒரு கிளை தான் உயரமாக போயிட்டே இருந்துச்சு. ஒரு 1.5 அடியில் நாங்கள் கட் பண்ணி விட்டதுனால இப்போ ஒரு 7-8 கிளை இருக்குது அதில். அதனால் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது இந்த செடி. பாருங்கள், இளம் இலைகள் வந்து க்ரீன், எல்லோ கலந்து இருக்குது. கொஞ்சம் முத்துறப்ப டார்க் க்ரீனும் ரெட்டாக மாறிடுது. இது ஒரு 30 ரூபீஸ்ன்னு தான் வாங்கினது. குரோட்டனை பொறுத்தவரை 30 ரூபீஸ்லேருந்தே நமக்கு கிடைக்கும். 200 ரூபா 300 ரூபா வரைக்கும் கூட குரோட்டன் இருக்குது. நம்ம 50லேருந்து 60 ரூபாய்க்குள்ளே இருக்கிற குரோட்டனாக பார்த்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த குரோட்டனில் பூக்களும் வைக்கும். ரொம்ப அழகான ஒரு குரோட்டன் பிளான்ட் இது. இது நீங்கள் பார்க்குறது இதோட இலைகள் வந்து குச்சி குச்சியாக இருக்கும். இதுவுமே க்ரீன், எல்லோ, ரெட்டு கலந்த ஒரு கலவையாக இருக்கும். கலரு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய கிளைகளோடு வருது இது. குரோட்டனை பொறுத்தவரை நம்ம அடிக்கடி உரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை எரு மட்டும் கூட கொடுத்தா போதும். குரோட்டன் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சி தொந்தரவு தான் இருக்கும். இதை பாருங்கள், மாவு பூச்சி இருக்குது. இதை வந்து ஸ்பீடாக நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வேப்பெண்ணெய் கரைசலை தொடர்ந்து ஒரு 2-3 தடவை கொடுத்தாலே சரியாயிரும். வேறு நோய் தாக்குதல் எதுவும் இருந்தால் இலைகள் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். இப்போது நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குரோட்டன். இதோட லீவ்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் அடர்த்தியாக வரும். இந்த பிளான்ட் வாங்கி வச்சு 1 இயருக்கு மேலேயே ஆகுது. இந்த அளவு ஹைட் தான் வந்திருக்கு. க்ரீனும் ஒயிட்டும் கலந்த ஒரு கலரில் இருக்குது. மெதுவாக தான் வளருது, ஆனால் அடர்த்தியாக வருது. இது ஒரு வெரைட்டி. எல்லோ, க்ரீன், ரெட் எல்லாம் கலந்துருக்கு.
இதுவுமே கட் பண்ணி விட்டதுனால ஒரு 4-5 கிளைகளோட அடர்த்தி ஆயிடுச்சு செடி. இந்த மாதிரி எந்த ஒரு அழகு செடியாக இருந்தாலும் நம்ம பாட்டில் வைக்கிறதுனால அப்பப்போ ப்ரூன் பண்ணி விட்டுட்டோன்னா செடி ஓரளவு ஹைட்லேயே அடர்த்தியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதெல்லாம் முத்தின இலைகள் டார்க் ப்ரௌன் கலராக மாறிடுது. குரோட்டன் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கார்டனில் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான். இதை வந்து வெயிலையும் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே இன்டோர்லேயும் வச்சு வளர்க்கலாம். ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு தான் இந்த குரோட்டன். எல்லா நர்சரிகள்லையும் கிடைக்கும். கட்டிங்ஸ் வச்சு நம்ம வீட்டிலையே வளர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.